வெல்கம் டு ASPN அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் கொஸ்டின்ஸில் பார்ட் 12 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 11 வரைக்கும் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் 10 கொஸ்டின், அதாவது ஜிகேலையும் தமிழ்லையும் முக்கியமான கஷ்டமான நீங்கள் படிக்கும்போது தவற விட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இதில் எடுத்து கம்பைல் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 12 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் இதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் எத்தனை கொஸ்டினுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஆன்சரை கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைனிங் தான். ஓகேவா? அதுவும் கற்றுக்கிட்டு போகணும். ஏன்னா தெரியாத கொஸ்டின் 40-50 கொஸ்டின் இருக்க போது அதில் நீங்கள் யார் ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி அதிகமான கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம்குள்ளே போகிறாங்க. அதனால் தெரியாத கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் இதில் நீங்கள் சைட் பை சைட் கற்றுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹார்ட்ஸ் என அழைக்கப்படும் மலை எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மடிப்பு மலை, ஆப்ஷன் 2 பிண்ட மலை, ஆப்ஷன் 3 எரிமலை, ஆப்ஷன் 4 எஞ்சிய மலை. இந்த 4 இதுல ஹார்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற மலை எது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு பேப்பர்ல நம்பர் 1 நம்பர் 2 போட்டு ஆன்சரை நோட் பண்ணி டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். பிண்டமலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது 2016 குரூப் 2 கொஸ்டின்ல கேட்ட ஒரு ஜிகே கொஸ்டின் தான், ஜியாகிரபில இருந்து. ஆக்சுவலா பிண்டமலைகள்னா என்ன அப்படின்னா, புவிக்கு மேல அந்த மேலோடு இருக்கு இல்லையா, அந்த மேலோட்டுல நிறைய மேடு பள்ளம் அடிக்கடி பல ரீசன்னால உருவாகும். இப்படி இந்த மேடு பள்ளங்களால உருவாகிற மலைகளை தான் இந்த பிண்டமலைகள்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் ஹார்ட்ஸ் அப்படின்ற பேர். ஓகேவா? இது ஜியாகிரபில இருந்து இருக்கிற ஒரு பாயிண்ட். இதுக்கு இந்த மாதிரி மலைகள் வேற எங்க இருக்கு? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பிரான்ஸ்ல இருக்கிற ஓஸ்ஜேஸ் அப்படிங்கிற மலையும் ஜெர்மனில இருக்கிற பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு மலையும் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் எத்தனை பேர்? ஆப்ஷன் 1 52, ஆப்ஷன் 2 22, ஆப்ஷன் 3 72, ஆப்ஷன் 4 82. இது எது சரியான விடை அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை 72 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மீட்டிங் எங்க நடந்திருக்கும்? பம்பாயில 1885 WC பானர்ஜி தலைமையில நடந்திருக்கும் இல்லையா? அதுல மொத்தம் கலந்துகிட்ட பிரதிநிதிகள் எத்தனை பேருனா 72 பேரு. அந்த 72 பேர்ல 22 பேரு சென்னையை சேர்ந்தவங்களாவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்ப எல்லாம் மொத்தமே 3 மாகாணம் தான். ஓகேவா? அப்ப சென்னையில இருந்து கண்டிப்பா 3ல 1 பங்கு பேர் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. 72 மொத்த மெம்பர்ஸ். அதுல சென்னை வாசிகள் எவ்வளவு பேருன்னு கேட்டாங்கன்னா 22ன்னு நீங்க சொல்லணும் முதல் மீட்டிங்ல. இது இதே மாதிரி 2வது மீட்டிங் 3வது மீட்டிங் யாரு எங்க நடந்துச்சு, யாரு தலைமையில, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒண்டி வீரன் யாருடைய படைத்தலைவராக விளங்கினார்? ஆப்ஷன் 1 வேலு நாச்சியார், ஆப்ஷன் 2 பூலித்தேவர், ஆப்ஷன் 3 கட்டபொம்மன், ஆப்ஷன் 4 கோபால நாயக்கர். இந்த 4 பேர்ல யாரோட அமைச்சரா படைத்தளபதியா ஒண்டி வீரன் இருந்தாரு அப்படிங்கிறத ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து
பூலித்தேவர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். இப்ப இதுல மத்த 4 பேரை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. வேலு நாச்சியாரை பத்தி தெரியும் உங்களுக்கு. அவங்க கிட்ட வந்து படை தளபதியா இருந்தவங்க, படை தலைவியா. வேலு நாச்சியார் கிட்ட வந்து மருது சகோதரர்களும் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவரோட வீட்டுக்கார்ட்ட இருந்தவங்க அப்படியே அடுத்து வேலு நாச்சியாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண்கள் படைக்கு வந்து தலைவியா வந்து குயிலி இருந்திருப்பாங்க. உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படையோட பேர் உடையாள். அதுக்கு தலைவி வந்து குயிலி. புலித்தேவர் கிட்ட இருந்தவர் தான் இந்த ஒண்டி வீரன். இந்த ஒண்டி வீரன் வந்து ஒரு சண்டையில போர்ல வந்து ஒரு கை அவருக்கு போயிரும். அதுக்கு புலித்தேவர் கூட ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்ப அவரு சொல்வாரு, இல்ல எதிரியோட கோட்டைக்குள்ள புகுந்து பல பேரோட தலைய நான் எடுத்ததுக்கு இது எனக்கு பரிசு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். அடுத்தது கட்டபொம்மன் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன் இருந்திருப்பாரு. அடுத்து கோபால நாயக்கர் யாரு அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில ஓகேவா, இவங்க யாரு, வேலு நாச்சியாரையும் அவங்க பொண்ணையும் 8 வருஷம் வச்சு பாதுகாப்பா பாத்துக்கிட்டவர் தான் இந்த கோபால நாயக்கர். ஓகேவா, திண்டுக்கல் கோட்டையோட ஹெட் அவரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். TFM என்ற குறியீடு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் 1 உலோகத்தின் தரத்தை குறிக்க, ஆப்ஷன் 2 உணவின் தரத்தை குறிக்க, ஆப்ஷன் 3 சோப்பின் தரத்தை குறிக்க, ஆப்ஷன் 4 அனைத்தும் சரி. இதுல இந்த TFM அப்படிங்கிற வார்த்தை எதுக்கானது அப்படிங்கிறது அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான சரியான விடை சோப்பின் தரத்தை குறிக்க. அதாவது அடிக்கடி விளம்பரத்துல எல்லாம் TFM இவ்வளவு இருக்கிற சோப்பு, TFM இவ்வளவு இருக்கு அப்படின்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து TFM அப்படிங்கிறது சோப்போட தரத்தை குறிக்கிறதுக்கு தான். இந்த TFM அப்படின்னா என்னன்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆயில், ஃபேட்டு, மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இந்த சோப்பில் கலந்துருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த TFM. இந்த சோப் அந்த TFM அதிகமாக இருக்க சோப்போட தரமும் நல்லா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சயின்ஸ்ல வெப்பவியல் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். 5th கொஸ்டின் பாருங்க. ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் 1 பெரிய புராணம், ஆப்ஷன் 2 மணிமேகலை, ஆப்ஷன் 3 கம்பராமாயணம், ஆப்ஷன் 4 சிலப்பதிகாரம். இந்த 4ல எதை ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க? ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்ல நூல்களும் அதோட அடைமொழி பெயர்களும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நீங்க. அதுக்காக நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது பிளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்துக்கும் தனியா நான் நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள், நூல்கள் மற்றும் அடைமொழி பெயர்கள், நூல்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவங்களோட இயற்பெயர்கள், இந்த மாதிரி கூடுதல் குறிப்புகள்னு ஒரு தலைப்பு கொடுத்து தமிழ்ல அதுல இது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்க படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன் இதை ஒற்றுமை காப்பியம் சொல்றாங்க அப்படின்னா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதோட கதை களத்துல வந்து 3 மன்னர்களுமே வருவாங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அதாவது சோழ நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க தான் கண்ணகியும் கோவலனும். அவங்க பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறது எல்லாமே சோழ நாட்டுல காமிப்பாங்க. அடுத்து வந்து கதையோட மெயின் கண்டென்ட் நடக்கிற இடம் பாண்டிய நாட்டுல நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு போய் ஒரு இடத்துல புஷ்ப விமானத்துல வந்து கோவலனோட வானத்துக்கு போறது வந்து சேரது. ஓகேவா, கண்ணகி கோயில் கூட இப்போ அங்க கேரளா அந்த இடத்துலதான் இருக்கு. ஓகேவா, அதனால இந்த மூணுமே கம்பைன் பண்ற மாதிரி கதைக்களம் அமைஞ்சிருக்கிறதுனால இதை ஒரு ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. எந்த வான் இயற்பியலாளரின் பரிந்துரையின்படி நமது தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் 1 ஆரியப்பட்டர், ஆப்ஷன் 2 சர் CV ராமன், ஆப்ஷன் 3 மேக்நாத் சாஹா, ஆப்ஷன் 4 சத்யேந்திரநாத் போஸ். இந்த 4 பேர்ல எந்த அஸ்ட்ரோபிசிசிஸ்ட் சொல்றத வச்சு நம்ம கேலண்டரை நம்ம எப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், யாரோட எந்த கமிட்டியோட பரிந்துரை அப்படின்னு சொல்லுங்க.
ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். மேக்நாத் சாஹா அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாலிட்டியில நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல சிவிக்ஸ் புக்ல இருக்கும் தேசிய சின்னங்கள்னு ஒரு லெசன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான் இது. அதாவது நம்ம வந்து இந்த மேக்நாத் சாஹா அப்படிங்கிறவர் வந்து நாட்காட்டி சீரமைப்புன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு எந்த மாதிரி கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பரிந்துரை பண்ணப்பட்டவர் தான் இவர். இவர் சொன்னதை ஓகே பண்ணி தான் 1957 மார்ச் 22 இருந்து நம்மளோட இப்ப நம்ம யூஸ் பண்ற கேலண்டரை அதுக்கு முன்னாடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் ப்ராப்பரா அப்ரூவ் பண்ணது அந்த தடவை தான். அதுக்கு முன்னாடி பார்த்தா கனிஷ்கர் காலத்துல கிபி 78ஆம் நூற்றாண்டுலயே இந்த சகா ஆண்டு அப்படிங்கிற முறை வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சகா ஆண்டு பத்திரிகை இதுல எல்லாம் போடும்போது போட்டிருப்பாங்க சகா ஆண்டு அப்படின்னு. அது ஆரம்பிச்சது எப்ப அப்படின்னா கனிஷ்கர் காலத்துல. இந்த சகா ஆண்டு எப்ப தொடங்குது? இப்போ தமிழ் புத்தாண்டுனா ஒரு டேட் இருக்கு. தமிழ் மந்த் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டேட். அது மாதிரி இங்கிலீஷ் நியூ இயர்னா ஒரு டேட் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த சகா ஆண்டு கேலண்டர் படி அந்த சகா ஆண்டு எப்ப ஆரம்பிக்குதுன்னா மார்ச் 22ஆம் தேதியில இருந்து தான் சகா ஆண்டு ஆரம்பிக்குது. மார்ச் 22 ஏன் அப்படின்னா அதுதான் சம பகல் இரவு இருக்கிற நாள். ஒரே நாள்ல கரெக்டா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்கிற சம பகல் இரவு இருக்கிற நாள். இதே லீப் இயர்னா மார்ச் 21 சகா ஆண்டு ஆரம்பிச்சிரும். புரியுதா? அந்த மெத்தடை தான் இப்பயும் நம்ம ஃபாலோ பண்றோம். அது சாகா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அந்த கமிட்டியில இருந்த ஹெட் பேரு மேக்நாத் சாஹா. ஆனா அந்த ஃபாலோ பண்ற ஆண்டு பேரு சகா ஆண்டு. இவர் பேர்ல தான் அது வந்துச்சுன்னு சொல்லல. அது முன்னாடி இருந்தே இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி ரெண்டும் சேமா அமைஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்க. சோழர்கள் காலத்தில் வரியாக நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. இதில் ஒரு களம் என்பது எத்தனை கிலோ? ஆப்ஷன் 1 28 கிலோ, ஆப்ஷன் 2 25 கிலோ, ஆப்ஷன் 3 20 கிலோ, ஆப்ஷன் 4 23 கிலோ. இதுல சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லுங்க. சோழர் காலத்துல நெல்லை வந்து களம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வசூல் பண்ணியிருக்காங்க. இத்தனை களம், 3 களம் கொடு, 4 களம் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த களம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை கிலோ சேர்ந்தது ஒரு களம்? ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 28 கிலோ அப்படிங்கிறது தான் ஒரு களம். ஓகேவா? பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா? முக்கியமான லெசனு. அதுல இந்த கொஸ்டின் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு களம் நெல்லு அப்படின்னா 28 கிலோன்னு அர்த்தம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. கோள்களிலேயே மிக பெரிய சிறுகோளாக கருதப்படுவது எது? சிறுகோள் தான், ஆனா அந்த சிறுகோள்களிலே பெரிய கோள் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் 1 செரஸ், ஆப்ஷன் 2 விசுட்டா, ஆப்ஷன் 3 டாக்டில், ஆப்ஷன் 4 யூனோ. இந்த 4மே சிறுகோள்களோட பேர் தான். இதுல எது பெரிய சிறுகோள் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். செரஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. செரஸ்ன்றது தான் சிறுகோள்கள்லயே பெரிய கோள். சிறுகோள்கள் பொதுவா எங்க இருக்கும்? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில சிறுகோள்கள் வந்து அதிகமான சிறுகோள்கள் இருக்கு. மேக்சிமம் இருக்கிற சிறுகோள்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுல பெரிய சிறுகோளுக்கு வந்து செரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க வந்து இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கலாம்னா செவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம செவி, காது, செவின்னு சொல்றோம்ல, செவி, செவ்வாய், வியாழன் இதுக்கு இடையில தான் சிறுகோள்கள் நிறைய இருக்கு அப்படின்றது. ஓகே, அண்டம் அப்படிங்கிற லெசன்ல இருந்து ஜியோகிராஃபில எடுத்த கொஸ்டின் தான் இது. ஓகே, 9th கொஸ்டின் பாருங்க. முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் 1 சர் சி.வி. ராமன், ஆப்ஷன் 2 ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் 3 டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் 4 இவர்கள் அனைவரும். இந்த 4 இதுல யாரு முதல்ல பாரத ரத்னா விருது வாங்கினாங்க? ராஜகோபாலாச்சாரியான்றது ராஜாஜியை தான் குறிக்குது, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சர் சி.வி. ராமனா, ராஜாஜியா, டாக்டர் ராதாகிருஷ்ணனா?
இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலா இவர்கள் அனைவரும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இவங்க 3 பேரும் தான் முதல்ல பாரத ரத்னா விருது வாங்கினாங்க. அதாவது 1954ல முதல்ல இந்த பாரத ரத்னா விருதை கொடுத்தப்போ இவங்க 3 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. 2015ல கேட்ட குரூப் 2 கொஸ்டின்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். விளையாட்டு துறையில முதல்ல பாரத ரத்னா விருது வாங்கினது யாருன்னு கேட்டா சச்சின் டெண்டுல்கர். ஓகேவா? இதுவும் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் இந்தியர்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் யார்? ஆப்ஷன் 1 CR தாஸ், ஆப்ஷன் 2 ராஜாஜி, ஆப்ஷன் 3 காந்தியடிகள், ஆப்ஷன் 4 இவர்கள் அனைவரும். இதுக்கே சரியான விடை என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே லாயர்ஸ் தான். ஆனா எந்த வழக்கறிஞர் வந்து வாதாடினாரு, அலிப்பூர் குண்டு வெடிப்புனா என்ன, அது எந்த வருஷம் நடந்துச்சு, எல்லாத்தையும் நீங்க இந்த ஆன்சரை கெஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதை எல்லாமே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மைண்டுக்குள்ளேயே. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். CR தாஸ், அதுதான் சரியான விடை. CR தாஸ் தான் இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்புல அவங்களுக்கு சார்பா வந்து வாதாடி இருப்பாரு. சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லலாம், CR தாஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்புனா என்ன, மீரட் சதி வழக்கு, அலிப்பூர் குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஆனா எது என்ன இன்சிடென்ட், காகோரி ரயில் கொள்ளை வழக்கு, அந்த இன்சிடென்ட் என்னன்றது ஒவ்வொன்றையும் பேரை சொன்னே தெரியற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் வருஷத்தோட. அதாவது 1908ல ஏப்ரல் 30ஆம் தேதி தான் இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்பு நடந்திருக்கும். என்னன்னா டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை கொல்றதுக்காக பிளான் போட்டு குதிராம் போஸ், பிரபுல்லா சாஹி அப்படிங்கிற 2 சின்ன பசங்க தான், ஒருத்தர் 18 வயசு, ஒரு ஆளுக்கு 19 வயசு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் அந்த குண்டு தயாரிக்கிற தொழிற்கூடத்துல ட்ரைனிங் எடுத்தவங்க தான். இந்த ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிற ஒரு இந்த ராணுவ பயிற்சி எல்லாம் பாரிஸ்ல கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்தவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்ளஸ் கிங்ஸ்போர்ட கொல்றதுக்காக குண்டு வீசி இருப்பாங்க சாரட் வண்டி, அவர் போற வண்டி மேல. ஆனா அது அவர் மேல படாம பக்கத்துல அந்த வேற 2 பெண்கள் மேல பட்டு அவங்க இறந்து போயிருவாங்க. ஓகேவா? அதனால இந்த பிரபுலா சாஹி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி வாதாடினவர் தான் இந்த CR தாஸ். ஆனா என்ன ஆகும்னா பிரபுலா சாஹி தற்கொலை பண்ணி இறந்து போயிருவாரு. குதிராம் போஸுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க இந்த கேஸ்ல. ஓகே, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற 12th லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே, 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் 10 கொஸ்டின் தான் பாக்குறோம் அப்படின்னு இல்லை. அந்த 10 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையுமே நீங்க ஒரு 10 கொஸ்டின் பார்த்து முடிக்கும் போது 20-25 கொஸ்டின் பார்த்து முடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நான் குரூப் 2க்கு முன்னாடி 500 கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னு சொல்றேன்னா ஆக்சுவலா நல்லா பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே நீங்க 1000 கொஸ்டின்ஸ் பார்த்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அது சம்பந்தப்பட்ட சுத்தி இருக்கிற 2-3 விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தானே படிக்கிறீங்க. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 to 20 மினிட்ஸ் இதுக்குன்னு ஒதுக்கிக்கோங்க. நீங்க வேலை பார்த்துட்டே கூட இதை நீங்க பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, மறுபடியும் அடுத்த பார்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.